அப்படியே இந்த கட்டையால அடிச்சு பிச்சு போடுறேன். தம்பி சோபா வாங்க கடைக்கு வந்து இருக்கிறோம். 1,00,000 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் வாங்கிக்கிறேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? சரி ரைட்டு. நீங்க அனைவரும் நீங்க அனைவரும் 6 வாரத்துடன் வெயிட் பண்ணி கொண்டிருந்த இவனை வெயிட் பண்ணிருக்க மாட்டேங்க தெரியும். சரி, இருந்தாலும் நானே சொல்லிக்கிறேன். இந்த ஜோலோ சிப்ஸுக்கான வீடியோ இதுதான், சரிங்களா? இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சா இதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவேன். அடேங்கப்பா, இது வரையா? 2வது டைம் சிரிச்சா இது நான் ஃபுல்லாக திம்பேன், சரிங்களா? கண்டிப்பாக திம்பம்ல, ஃபுல்லாக பாருங்க, சாப்பிடு. சரி ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நல்ல பையன்தான் மேடம், ஆனால் இல்லை. ஏலி சிரிச்சுட்டா. சாரிப்பா, நான் அதை மறந்தே போயிட்டேன், அந்த சேலஞ்சே மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வாட்டி எஸ்கியூஸ், சரியா? யூ பிளடி சீட். நல்ல பையன்தான் மேடம். மேடம் ஆபாசம் தவிர்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக தான் வரப்போகுது. சரி ரைட்டு, சரிக்கா? இது வந்து எஸ்கியூஸ். இனி வந்து சிரிச்சா கண்டிப்பாக அதை சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் போயிடும். രണ്ട് തേങ്ങ വെച്ചിട്ടാടാ മക്കളെ, തേങ്ങ എടുത്തോണ്ടിട്ടാ. 2 തേങ്ങ വെച്ചിട്ട് நல்ல காமெடி தான். சிரிப்பு வந்துச்சு, ஆனால் சிரிக்கலையே, தின்னுட்டு சாவுதுக்கா. சரி ரைட், அடுத்து போவோமா? இது கோழி முடி, இது என் மண்டா முடி, இது என் மீச முடி, இது என் நெஞ்சு முடி. உனக்கு இன்ஸ்டா ஏற்றி விட்டான் பாரு அவன். ஆபாசம் தவிர்ப்போம். யாரில் இவர் எங்க இதில் வந்திருக்காரு? யாமலும் இன்ஸ்டாகிராம் இப்படிலாம் கிளம்புறீங்க, சும்மா இருங்கல. சரி, சும்மா இருங்க ஐயா. மாப்ள கவா ரைட், ஆளவுற மாப்ள கவா. இவன் உருப்படவே மாட்டான் பாவி. வீடியோ முடிஞ்சு பிடிச்சிருக்கலாம். போன வீட்டில் வந்து அதே ஆள் தலைவர். யாமையா இப்படிலாம் பண்ற? எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு என்னதான் ஆச்சு? ஏய், நல்லா கேட்டுக்கோ, இத்தோட அவ்வளவுதான். நான் தாண்டா லியோ. நான் தாண்டா பிலிப். என்னடா ஏ? சரி ரைட், நெக்ஸ்ட் போமா? இன்னிலே நான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ளே ஆகும், சரியா? ஓகே ரைட், இப்போ ப்ளே ஆகும். ஏலு, என்ன நடக்கு? அவன் இடிக்கவே இல்லைல. என்ன உமன் இதெல்லாம்? நியாயமா இது? நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருக்குதா? இதுதான் செடி, அப்படியே ஓரமா போய் கடி. நீ போய் கடிட்டா ஆபாசம் தவிர்ப்போம். வர வர எவ்வளாச்சும் வந்து சிக்கிறாங்களே. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ அதனால இது இன்னில நான் வந்து ப்ளே பண்ணதுக்கப்புறம் வாங்கல, வந்துட்டாரு. இந்த வீட்டில் என்ன பண்ண காத்திருக்காரோ பார்ப்போம். இது சட்டி, இது ஜட்டி. பெரிய மனுஷனா நீ? பீக்காரி பயல, எந்திரிச்சு போயா. இது சட்டை. சரி, இது சொட்டை. போடா போட்டு. சிரிக்கல, இருமல் வந்துச்சு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஐயா சும்மேரியா. சரி, அடுத்து போவோம். என்ன வீட்டில் அடிக்கிறீங்க? அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? கேட்க ஆளே கிடையாது நினைச்சிட்டீங்களா? நல்ல சிங்க் ஆகுது, செம்ம சிங்க். ஆச்சரிய பொருள். அண்ணா, சக்கரை தூக்கலாம் ஒரு டீனா. என்ன கேட்ட? சக்கரை தூக்கலானே. எங்க வந்து என்ன கேட்டு இருக்க? ஒரு பக்கம் தெரியாம ஓடி போயிடல. சக்கரை தூக்கலான்னு போன. இது திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்ற டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்களுக்கு மேக்சிமம் புரியாது. புரிஞ்சிருக்குமே, அதுதான் வந்துட்டான். இவன் என்ன பண்ண போறானோ? நண்பர்களே, என்
கருப்பா இருக்கும். உங்க எப்படி இருக்கும்? அந்த பாக்கியால இல்லை வந்து பாக்கியா நீ என்ன பாரு ஆனந்த் பாரு. அவங்களே இந்த வரத்துக்கு வாரியா. வணக்கம் பிராண்ட். நேற்று வராதனால வருத்தப்பட்டீங்களா பிராண்ட்? நேற்று வராதனால புளி பதுங்குது பிராண்ட். புளி பதுங்குனா பெரிய வேட்டை எதிர்பார்க்குது. ஒன்றும் பண்ண முடியாது. அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிராண்ட். இன்னும் கொஞ்சம் 2-3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்க பிராண்ட். அலப்பற ஸ்டார்ட் ஆகி பிராண்ட். சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. சரி என்னாலும் போட்டு போங்க. ஃபேமஸ் ஆகி நல்லா இருந்தா சரிதான். ஆபாசம் தவிர்ப்போம். ஆபாசம் தவிர்ப்போம். அப்படியே சொல்லிட்டேன். அப்புறம் இருப்போம். ரைட், அடுத்து நாங்க என்னடா பாவம் பண்ணிட்டோம்? பறக்கும் போது இத்துலூண்டு எக்ஸ்ட்ரா கூட வந்துருது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? அது இயற்கை. அதுக்கு ஆளாளுக்கு எங்களை போட்டு அடிக்குதீங்க. பொண்ணுங்களுக்கு எல்லாம் பஸ்ல ஃப்ரீ டிக்கெட், எங்களுக்கு எல்லாம் காத்து. எல்லாம் இந்த இத்துலூண்டுனால தானே. நீ என்ன கேட்ட? பெண்களுக்குன்னு சீட் இருக்கு, ஆண்களுக்குன்னு சீட் இல்ல. எல்லாம் இந்த இத்துலூண்டுனால தானே. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன அவ்வளவு வெயிட்டாவா அதுக்கு? நீ அதைத்தானே சொல்ற. உங்களுக்கு எப்படி குஞ்சிருக்கு? பாய்ஸுக்கு புரிஞ்சிருக்கும். 18 வயசு ஒரு த்ரிஷா நயன்தாரா மாதிரி, ஒரு நயன்தாரா மாதிரி அந்த பொண்ணு பாரு. ஐயோ நல்லா இருக்கு. ஒரு நண்பன்கிறவன் யாரு சொல்லுங்க? நண்பன்கிறவன் யாரு? கரெக்ட். பிச்சைக்கார பயலாம். ஒருத்தனும் கடன் கொடுக்காதீங்களா. ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்கிறோம்ல, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கடன் கேட்டால் கொடுக்காதீங்கடி. ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் கொடுங்க. மற்றபடி அவன் எப்போ கடன் கேட்டாலும் கொடுக்காதீங்க. நல்லதுக்கு சொல்கிறேன், திருப்பி தரமாட்டானுங்க. ஸோ அது உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். இதில் அடிதான் மன இது பிடிச்சிருந்தா இப்ப நில்றா, இப்ப நில்றா, இப்படி பிள்ளை இருக்கு நேரம். இதுல அடிதான் புண்டாமான. பல்லு தெரியல, பல்லு தெரிஞ்ச மாதிரி சிரிச்சாதான் நான் சிப்ஸ் திம்பேன். எல்லாம் சீமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்பெல்லாம் கேவலப்படுத்தாதீங்களே. பட்டு சிங்கு வேற லெவல்டா. உண்மையாக அந்த வீடியோல தான் பேசினாரா இல்லை ஒரு ஃபோனில் பேச வரலாம்? அதான் மேட்ச் பண்ணிட்டாங்களா. ஆனால் வாய்ஸை கண்டே பிடிக்க முடியல. தம்பி அந்த பையன் சேப்பு சட்டை, நீ இப்ப வெளியில போலனா டிடிஎஃப் வாசல் லைசன்ஸ் கேன்சல் பண்ண மாதிரி மாட வைக்க முடியுமா? கேன்சல் பண்ணி விட்டுரும் லைசன்ஸ். டிடிஎஃப் வாசன் தாக்கப்பட்டார். டிடிஎஃப் வாசன் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்களேன். வந்துட்டான். ஒசாமா பின் லாடன். நான் ஒரு என்ன ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. கரெக்டாக சொல்கிறான்ல, அவனே சொல்லிக்கிட்டான். இன்னியாமல் அவனை ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் வீடியோ பார்க்க தான் இதை மாதிரிலாம் வீடியோ பண்ணுவானுங்க. பார்க்காதீங்களே. சரி, இவ்வளோ சொல்லிட்டு நானே இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானே ஒரு சைக்கோ தான். என்ன தம்பி பஸ்க்கு நிக்கிறியா? எந்த ஊரு போகணும் தம்பிக்கு? தம்பி என்ன பண்றீங்க? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. இந்த மாதிரி நிறைய வாட்டி எனக்கே நடந்திருக்குல்ல. அதெல்லாம் சொன்னால் கேவலமாக இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்கப்பா. நிறைய வானவில் நண்பர்கள் சுற்றிட்டே இருக்காங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம். ஹார்ட் ஒர்க்கு தான். இனிமேல எங்களால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு என்னெல்லாம் ஆச்சு? தெரியாதனமா பண்ணுறாங்களா இல்லை ஃபேமஸ் ஆகணும்னு பண்ணுறாங்களா? கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறேன். வேணாம் சகோதரா, வேணாம். டேய் சொல்லுடி. நம்ம பேசுறது வீட்டில் தெரிஞ்சு போச்சுடா. எது இந்த என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? ஓகே. எல்லா வீட்லையும் சிரிச்சிட்டு தான் இருக்கேன். பட்டியா திங்க மாட்டேன்னு கேட்காதீங்க. திம்பேன், கண்டிப்பாக திம்பேன், கவலைப்படாதீங்க. திங்கிறதா வீடியோ ஸ்டார்டிங்கே தின்ட்டா அடுத்து வீடியோ போட முடியாத. ஸோ கடைசி திங்க முடியல. இன்று மாலை 6 மணி அளவுல வந்து பொங்கலை சாப்பிட்டுட்டு போங்கடா தொங்க முத்தா. என்ன எழவி அது? நம்ம அக்காவை நீ ஆல்ரெடி கண்டிப்பா பாத்துருப்பீங்களே. டே என்னடா பண்றீங்க? இருந்தாலும் துள்ளி குதிச்சுட்டு வாங்கினது மறக்க மாட்டேன்.
என்னடா பண்ணுறீங்க? அக்கா வந்துட்டேன்டா. சிரிச்சிட்டேன். ஸோ அதனால் சிப்ஸை திங்க. பட் லைட்டாக தான் திம்பேன் சரிங்களா. அது ஃபஸ்ட்டு வாட்டி. பல நாள் கழித்து ஒரு வழியாக திங்க போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போதோ சமாளிப்போம். ஏழு அந்த பொடி போட்டதுக்கே நாக்கு உரைக்கல. இங்கே அப்போ லைட்டாக ஃபுல்லாக திம்ப முடியே. உரைக்கல. இப்பமே தயிர் குடிச்சிருவோம்ப்பா. இந்த சிப்ஸ்னா தயிர் தின்னுங்களே உரப்பு குறைக்கும் கேள்விப்பட்டேன். எப்படி நான் 1/2 மணி நேரத்துக்கு உரப்பில் தான் சாவ போகிறேன். எனக்கு இப்பமே தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே அடுத்தது. ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டு தோணுச்சு. இப்போ உங்களுக்காக நான் பாடி காட்டுறேன். மிகவும் நீயும் மிகவும் லைக் பண்ணுங்க. சரி ரைட்டு, பெய்ய முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ வந்து இதை ஃபுல்லாக தின்றுதேன். எல்லாருக்கும் அதை ஆசை தானே. எப்படி இருக்கும்? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. இடையில நிறைய டைம் சிரிச்சேன். நான் அப்பமே தின்றுருக்கணும். அடுத்து உங்களை ஏமாற்றிட்டேன். ஸோ அதனால் கடைசியாக திங்கலான்னு வச்சுட்டேன். சரி திங்கிறேன் சரிங்களா. எல்லாம் காப்பாற்று. அந்த ஒன்றும் உரப்பு இல்லை. பட் நாக்கெல்லாம் எரியுது. உரைக்க ஸ்டார்ட் ஆகிட்டல. என்ன தம்பி என்னாச்சு? உரைக்காத 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 கத்தாத கத்தாத. மைக்கு வேற. உரைக்கல, பயங்கரமா உரைக்கல. நான் திங்கும் போது உரப்பு தரல. இப்பாட்டம் உரைக்கு தப்பு எனக்கு ஓட்டாம அந்த சிப்ஸை பற்றி பயங்கரமாக உரைக்கு. நாக்கெல்லாம் எரியுது. முடியல. தயிர் தின்னா போகும்ல, தயிர் திங்க முடியல. தயிர் தின்னா கொமட்டதுல வாமிட் பண்ணிடுவோம்ல. நடிக்கிறான், சூப்பரா நடிக்கிறான். பச்சை பொய்ய உண்மையான நடிக்கிறான். என் அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன செருப்பால் அடிக்கும். திங்கவே கூடாது எங்கள் அம்மா ஒழிச்சு வச்சிருந்துச்சு. எங்கள் அம்மா மீறி தின்றுருக்கேன். இந்த வீடியோவை எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஷேர் பண்ணிடாதீங்களே. அம்மா பார்த்துடாதம்மா ப்ளீஸ்மா. பார்த்தா கண்டிப்பாக அடிப்பேன். சாவு சாவும்ல. ஹார்லிக்ஸ் தின்னா லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. தின்னுட்டே இருக்கனால குறைவாக இருக்குது. தின்னு முடிச்சோன்னு வரைக்கும். சரி ஓகே, இந்த வரப்பு நான் பார்த்துக்கிறேன். பாய். ஆனால் வீடியோ யாரும் ஜோலோ சிப்ஸ் திங்காதீங்களா, ரொம்ப உரைக்கல. இதான் என்னோட கருத்து. டாட்டா. உனக்கு ஒரு முத்தம், உன் குஞ்சுக்கு ஒரு முத்தம்.